ஹாயபா நேயர்களுக்கு வணக்கம். இது செயின்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி வழங்கும் கற்போம் கற்பிப்போம். இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பாக நம்மோடு மூவர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க அவர்களுடைய துறையினுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று நம்மோடு இணைந்திருப்பது டாக்டர் டென்சிலின் பிரபின். அவங்க இந்த டிஎம்ஐ பொறியியலினுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையினுடைய டீன் ஆக செயல்பட்டு வருகிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் நம்மோடு இணைந்திருப்பது டாக்டர் ஜிம்சன். அவர்கள் ஏஎம்எல் துறையினுடைய தலைவராக இருக்கிறார்கள். மற்றும் டாக்டர் கலைக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏஐடிஎஸ் துறையினுடைய தலைவர் இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி ரொம்ப பூமிங்காக இருக்குது. மற்ற துறைகளை விட சிஎஸ்சியில் நிறைய மாணவர்கள் படிக்க விருப்பம் தெரிவிக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது இப்போ எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டரைஸ் பண்ணாத துறையே இல்லை. இப்போ ரயில்வே எடுத்துங்க, இல்லை ஒரு மெடிக்கல் ஃபீல்டு எடுங்க, ஈவன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு எடுங்க. அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் கூட எனக்கு கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி கம்ப்யூட்டர் எல்லா ஃபீல்டிலும் யூஸ் ஆகிறதுனால அந்த கம்ப்யூட்டரோட தேவை அதிகமாக இருக்குது. அப்படி தேவை அதிகமாக இருக்கிறதுனால அது சார்ந்த வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அந்த துறையை மாணவர்கள் விரும்பி சேர்றாங்க. அந்த வேலைவாய்ப்பு டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தான் சேருவாங்க. நிறைய பேர் படிக்கிறதுக்கு ரீசனே நம்ம படித்து நல்ல வேலை கிடைக்கும், அந்த இதுக்கு தான் சேர்றாங்க. அந்த ஒரு இதனால தான் அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டுக்கு நிறைய பேர் படிக்க வராங்க. நிறைய வேலைவாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் இப்போ வேலை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பாருங்கள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள், ஐபிஎம், ஹெச்சிஎல், இது எல்லாமே சாஃப்ட்வேர் பேஸ்டு கம்பெனிஸ். இந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. அதனால் கம்ப்யூட்டர் ஃபீல்டு உங்களுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார், என்ன மாதிரியான துறைகளை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க? அதில் ஸ்பெஷலாக இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நம்ம கல்லூரியில் நம்ம என்ன மாணவர்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்குறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்ட்லேயே புதிய புதிய படிப்புகள்லாம் வந்துச்சு. முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் அதுலேருந்து ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎம்எல், ஏஐடிஎஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்திருக்குது. இது என்னென்னா அந்த ஒரு டெக்னாலஜி, அந்த ஏஐ டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இந்த மாதிரி புதிய ஃபீல்டெலாம் வருது. இந்த எல்லா ஃபீல்டுமே உங்களுக்கு வேலைவாய்ப்பெல்லாம் இருக்குது. எல்லா ஃபீல்டும் வேலைவாய்ப்பு இருக்குது. எல்லாருமே கம்ப்யூட்டர்லேருந்து வந்த பிரான்ச்சஸ் தான். அது பேசிக் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். அந்த மாதிரி பிரான்ச்சஸ் தான், அதுலேருந்து வந்த பிரான்ச்சஸ் தான். எல்லா ஃபீல்டுமே உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. நம்ம டிஎம்ஏ காலேஜில் இந்த எல்லா ஃபீல்டுமே நாங்கள் எல்லா ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியும் நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பிரான்ச் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரான்ச் இருக்குது, ஏஐடிஎஸ் பிரான்ச் இருக்குது, ஏஎம்எல் பிரான்ச் இருக்குது. எல்லா பிரான்ச்சுமே நம்ம டிஎம்ஏ காலேஜில் இருக்குது. எல்லா பிரான்ச்லேயுமே ஸ்பெஷலைஸ்டாக லேப் இருக்குது, ஸ்பெஷலைஸ்டாக ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. அப்படி தான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஃபீல்டு வேணாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரான்ச் வேணாலும். இப்போ சார், உங்கள்கிட்ட ஒரு சிறிய கேள்வி. நம்ம கல்லூரியில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி இருக்குது, அப்புறம் ஏஎம்எல் இருக்குது, அப்புறம் ஏஐடிஎஸ் இருக்குது. ஏஎம்எல்லை பற்றி ஒரு சிறிய சுருக்கமாக ஏதாவது சொல்லுங்களேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ நிறைய இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அதாவது ரியல் டைம் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அதில் இன்னொரு இது என்னென்னா, இந்த கம்ப்யூட்டரோட பெரிய ட்ராபேக் என்னென்னா, இட் கனாட் திங்க் பை இட் செல்ஃப். கம்ப்யூட்டர் அதனால் என்ன பண்ண முடியாது, ஓனாக திங்க் பண்ண முடியாது. ஹியூமன் பீயிங் வி ஹேவ் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். நமக்கு நேச்சுரலாக இன்டெலிஜென்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், திங்க் பண்ணுறோம், நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். கம்ப்யூட்டருக்கு அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் நாலேஜ் கிடையாது, ஐக்யூ கிடையாது. அதனால் ஓனாக டிசிஷன் எடுக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்ப்யூட்டர் திங்க் பண்ண வைக்கிறோம். கம்ப்யூட்டரை என்ன பண்ண, ஓனாக டிசிஷன் எடுக்கணும், கம்ப்யூட்டரை திங்க் பண்ணணும், கம்ப்யூட்டருக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் வரணும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு இன்டெலிஜென்ஸை இம்போர்ட் பண்ணணும். நேச்சுரலாக இன்டெலிஜென்ஸ் இல்லை. அப்படி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம கம்ப்யூட்டருக்கு
இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறோம், ஆர்டிஃபிஷியலாக ஜென்ரேட் பண்ணுறோம் கம்ப்யூட்டருக்கு. அதான் அந்த ஃபீல்டு வருது, உங்கள் ஆர்டிஃபிஷியல் வருது. நம்ம ஒரு இன்டெலிஜென்ஸ் வரணும்னா நம்ம நம்ம நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துங்க, ஒரு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விடுறோம், ஸ்கூலில் போய் லேர்ன் பண்ணுறதால அவங்களுக்கு என்ன வருது, இன்டெலிஜென்ஸ் வருது. லேர்ன் பண்ணாமல் இருந்தால் வராது, லேர்ன் பண்ணுறதா இன்டெலிஜென்ஸ் வருது. அதே மாதிரி தான் இங்கேயும் கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணணும். அதான் மெஷின் லேர்னிங். கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ண இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ எவ்வளோ தூரம் அதிகமாக லேர்ன் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி கம்ப்யூட்டரும் எவ்வளோ அதிகமாக அதை லேர்ன் பண்ணுதோ அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கும். ஏஎம்எல் பிரான்ச்சில் அது ரிலேட்டட் உள்ள சப்ஜெக்ட்ஸ் அதிகமாக படிப்பாங்க. மற்றபடி அதுலேயும் கம்ப்யூட்டர் பேப்பர் நிறைய வரும், பேசிக் பேப்பர் நிறைய வரும், ஸ்பெஷலைஸ்டாக அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வரும். இப்போ டேட்டா சயின்ஸ் அப்படின்றப்போ என்னது சார்? டேட்டா சயின்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா இட்ஸ் எ பூமிங். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக இருந்தது ஏஐ அண்ட் டிஎஸ் தான் டேட்டா சயின்ஸ். அந்த சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மெஷினை லேர்ன் பண்ண வைக்கணும்னா நமக்கு அதுக்கு மேலே ஃபீட் பண்ண வேண்டியது என்னென்னா டேட்டா, இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்கணும். அப்போ அதை பற்றி அனலைஸ் பண்ணி நம்ம நிறைய எவ்வளோ தூரம் டேட்டாவை நிறைய கொடுத்து ட்ரெயின் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் என்ன பண்ணணும், அந்த ஏஐ வந்து நல்ல இன்டெலிஜென்ஸாக செயல்பட ஆரம்பிக்கும். அது ரிலேட்டடாக நம்ம படிக்கக்கூடியது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ். இப்போது ஏஐ வந்து எல்லா ஃபீல்டுமே இருக்குது. உங்களுக்கு ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், ஒரு அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், எல்லா ஃபீல்டுமே என்ன இருக்குது, எல்லா சைட்லையுமே இப்போ ஏஐ வந்து தேவையாக இருக்குது. அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐ நோக்கி மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ டேட்டா சயின்ஸும் மெஷின் லேர்னிங்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க? ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது. இப்போ நமக்கு மாணவர்கள் எடுத்துங்க, பிள்ளை சின்ன ஸ்கூல் பிள்ளைங்களும் எடுத்துங்க, அவங்க லேர்ன் பண்ணணும். இப்போ லேர்ன் பண்ண என்ன தேவை, அவங்களுக்கு நோட்ஸ் இருக்கணும், இல்லை புக் இருக்கணும், ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்கணும், அப்போ தான் அவங்க லேர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் மெஷின் லேர்ன் பண்ண என்ன தேவை, டேட்டா தேவை. டேட்டா இருந்தால் தான் அதை லேர்ன் பண்ண முடியும். டேட்டா இல்லைனா லேர்ன் பண்ண முடியாது. அதான் டேட்டா சயின்ஸ் வருது. அந்த டேட்டா சயின்ஸ் டேட்டா கொடுக்குது, அதை மெஷின் லேர்ன் பண்ணுது, இன்டெலிஜென்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஃபுல்லாக அனலிட்டிக்ஸ்னாலே உங்கள் டேட்டாவை எடுத்து செக்ரேட் பண்ணுறது, எதுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும்னா ஃபுல்லாக அனலிட்டிக்ஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் இதை மாதிரி ஃபுல்லாகவே அதை அனலைஸ் பண்ணி ஒரு ஹியூமனுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, எந்த மாதிரி டேட்டா தேவை. இப்போ ஒரு கிளைண்ட்டை போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டான்னு கொடுத்தா ஃபுல்லாக ஒரு எக்ஸல் சீட்டு மாதிரி கொடுத்து ஃபுல்லாக பார்க்கணுன்னா முடியாது. அது ஒரு டேட்டா ஷீட் போட இப்படி க்ரோத் இந்த வருஷம் இந்த இருக்குது, இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு, கூடி இருக்குது, இந்த மாதிரி நம்ம கொடுக்குறது வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ். இந்த மாதிரி சார் இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் படிக்கிறாங்களா சார், உங்களுக்கு எந்தெந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது சார்? த வேர்ல்ட் இஸ் ரன்னிங் வித் டேட்டா. இப்போ டேட்டா இல்லாமல் வேர்ல்டு இல்லை. இப்போ நீங்கள் பாலிட்டிக்ஸ் எடுத்துகிட்டா கூட பாலிட்டிக்ஸில் நீங்கள் நம்ம ஒரு வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கிறதே அதுக்கு ஏஜென்ட்ஸ் வந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன அனலைஸ் பண்ணுறாங்க, பழைய டேட்டாவை அனலைஸ் பண்ணி இந்த கட்சி பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமான்னு சொல்கிறாங்க. டேட்டா இல்லைன்னா அவங்க சொல்ல முடியாது. டேட்டா அதுதான் டேட்டா. இதே மாதிரி எல்லா ஃபீல்டையும், மெடிக்கல் ஃபீல்டு எடுங்க, ஒரு காலேஜ் எடுங்க, எந்த ஒரு இன்ஸ்டியூஷன் எடுங்க, ஒரு யூனிவர்சிட்டி எடுங்க, இது ஃபுல் ஆஃப் டேட்டா. ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன், மார்க் எல்லாமே டேட்டா தான். இந்த டேட்டா வச்சு தான் அதை கல்லூரி ஒன்றாகுது. இந்த சில டேட்டாலாம் உங்களுக்கு ப்ரைவேட் பப்ளிக்காக நீங்கள் பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஆனால் சில டேட்டா ப்ரைவேட் டேட்டா. இப்போ பேங்க் டேட்டா எடுத்துங்க. இந்த பேங்க் டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டேட்டா வெளியே போகக்கூடாது, கஸ்டமரோட பேங்க் டீட்டெயில்ஸ் வெளியே போகக்கூடாது, கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் டேட்டா. இந்த மாதிரி ப்ரைவேட் டேட்டாவும் இருக்குது, பப்ளிக் டேட்டாவும் இருக்குது. அந்த டேட்டாவை அந்த எப்படி அதை பாதுகாக்கணும் அப்படி பாதுகாத்து எந்த ஆளுக்கு கொடுக்கணும் அந்த ஆளுக்கு கரெக்டாக அவர் எப்படி விரும்புகிறோம் அந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணும். அதுதான் டேட்டா அனலிட்டிக்ஸ். டேட்டாவை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி தேவையோ அந்த ஃபார்மேட்டில் விஷுவலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இந்த டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த ஃபீல்டு. அப்போ நிறைய டேட்டா நமக்கு ஃப்ளோ ஆகிறதுனால அந்த டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடான படிப்புகளுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த டேட்டாவை பாதுகாக்கிறது, டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, அந்த டேட்டாவை எப்படி விஷுவலைஸ் பண்ணி கொடுக்குறது அவங்களுக்கு, இந்த மாதிரி நிறைய துறைகள் அதுக்குள்ளே இருக்குது, நிறைய பிரிவுகள் இருக்குது. இதெல்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடான வேலைவாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிற ஈஸியாக இருக்குது. சார் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாபுக்கும் இப்போ ஏஐ ரிலேட்டடாக ஜாபுக்கும் என்ன? கம்ப்யூட்டர் சயின்ஸோட சில்ட்ரன்ஸ் தான் இதெல்லாம். ஏஐ, மெஷின் லேர்னிங், எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸோட சில்ட்ரன்ஸ் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பேஸ் பிரான்ச், அந்த மதர் பிரான்ச்சு. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறைய டெக்னாலஜி படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அந்த டெக்னாலஜியில் ஒன்று தான் நம்ம இந்த ஏஐ இதெல்லாம் சொல்கிறது. எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு தான் இதெல்லாம். ஏஐ, மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் எல்லாமே எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் அவங்க இந்த பேசிக்ஸ் நல்லா நிறைய படிப்பாங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம், கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, கம்ப்யூட்டரில் எப்படி ப்ரோக்ராம் இது எழுதுறது, அந்த ப்ரோக்ராம் எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அது எப்படி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி படிப்பாங்க. இப்போ ஏஎம்எல் படிக்கிறாங்கன்னா ஸ்பெஷலைஸ்டாக படிப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் எது ரிலேட்டடாக படிப்பாங்கன்னா ஏஎல் எம்எல் ரிலேட்டடாக படிப்பாங்க.
இங்கே ஜெனரலாக படிப்பாங்க. இப்போ ஏஐ மெஷின் லேர்னிங்கில் அது ரிலேட்டடாக படிப்பாங்க. அதே மாதிரி ஏஐடிஎஸ் போகும்போது டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் அதிகமாக படிப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் அதிகமாக இருக்கும். நார்மலாக நம்ம சிலபஸை பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎம்ஐ சிலபஸ் இல்லை அன்ஆர் சிலபஸை பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் சிலபஸ் ஆல்மோஸ்ட் காமனாக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஏஎம்எல்லுக்கும் ஏஐடிஎஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் சிலபஸ்ஸு காமனாக தான் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு வரும். அதுக்கப்புறம் வரும்போது 3rd இயர் ஃபைனல் வரும்போது எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் வரும். இந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் கோர் சப்ஜெக்ட்ஸ் அதிகமாக வரும். 3rd இயர் ஃபைனலில் எலெக்டிவ் சப்ஜெக்ட் அதிகமாக வரும். இந்த எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்கும்போது எல்லா ஃபீல்ட்லேருந்து எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் வரும். க்ளவுட் கம்ப்யூட்டிங், மொபைல் கம்ப்யூட்டிங், செக்யூரிட்டி, இப்படி ஜெனரலாஸாக வரும் இந்த மாதிரி. ஆனால் நீங்கள் ஏஎம்எல் போனீங்கன்னா இந்த எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரிலேட்டடாக இருக்கும். மெஷின் லேர்னிங் ரிலேட்டடாக இருக்கும், ஏஐ ரிலேட்டடாக இருக்கும். ஏஐ டேட்டா சயின்ஸ் போகும்போது இந்த எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஏஐ ரிலேட்டடாக இருக்கும், டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் அதிகமாக இருக்கும். அப்படி வரும்போது அது அந்த துறையில் அவங்களுக்கு அதிகம் இன்னும் நாலேஜ் அதிகமாக கிடைக்கும். அப்போ அந்த துறையில் வேலைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது சிஎஸ்சி எடுக்கிறது பெட்டரா, இல்லை ஏஐஎம்எல் எடுக்கிறது பெட்டரா, இல்லை ஏஐடிஎஸ் எடுக்கிறது பெட்டரா? எது ஒரு பேரண்டோடைய வியூவிலேருந்து எது வந்து பெட்டராக இருக்கும்? என்னை பொறுத்த மட்டும் எந்த பிரான்ச் முக்கியம் கிடையாது. நீங்கள் மெக்கானிக்கல் எடுக்கலாம், சிவில் எடுக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கலாம், எலக்ட்ரிக்கல் எடுக்கலாம். அதில் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான், அவன் எதை படிக்க விரும்புகிறான், அந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. இன்னொன்று, நீங்கள் வெளியே வந்து எந்த ஃபீல்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது, அந்த இது ரெண்டையும் பார்த்து பேரண்ட்ஸு இது பண்ணலாம். அந்த இந்த 2ம் பார்க்கணும் கண்டிப்பாக. நல்லா சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டே பார்க்க மாட்டாங்க. மார்க்கெட்டை மட்டும் பார்த்துட்டு அந்த மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டாக இருக்கோ அந்த கோர்ஸுகள் வரையும் அனுப்பி விட்ருவாங்க. சில பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பொறுத்த மட்டும் 2மே பார்க்கணும். நீங்கள் 2மே பார்த்து அதுக்கேற்றபடி பட்டி வெட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொரு இது விஷயம் என்னென்னா, எந்த பிரான்ச்சு படித்தாலும் அந்த பிரான்ச்சில் உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் தான், ஸ்கில்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வேலைக்கு போக முடியும். நீங்கள் அட்மிட் ஆகி அது 4 இயர்ஸ் படிக்கிற டைமில் அந்த ஸ்கில்ஸ் அந்த ஏரியாவில் உங்களுக்கு டெவலப் ஆகணும். இப்போ கம்ப்யூட்டர்ஸ் படி கம்ப்யூட்டர்ஸில் டெவலப் ஆகணும், மெக்கானிக்கல் படிச்சிங்கன்னா மெக்கானிக்கல் டெவலப் ஆகணும், உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அந்த ஸ்கில்ஸ் டெவலப் ஆனால் அந்த துறையில் நீங்கள் வேலைக்கு போகலாம். மற்றபடி எந்த துறை படித்தாலும் எல்லா ஃபீல்டுக்கும் வேலை இருக்குது, எல்லா ஃபீல்டுக்கும் மார்க்கெட் இருக்குது. கொரோனா டைம்லேயே எல்லாம் எல்லாம் ஆப்ரேட் ஆகினது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். நமக்கு எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு கான்செப்ட் அப்போ தான் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே வந்து அப்போ. ஸோ எந்த ஃபீல்டு டவுன் ஆனாலும் கம்ப்யூட்டர் ஃபீல்டு என்னச்சு, அதனால தான் கம்ப்யூட்டர் ஃபீல்டு இப்போ அது ஒரு பூமானது. இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்டு நிறைய வரும்னுட்டு அந்த கொரோனா டைமில் அந்த மெக்கானிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த கம்பெனிஸ் நிறைய மூடுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஃபேக்ட்ரியில் போய் தான் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும், வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண முடியாது. ஃபேக்ட்ரியில் போய் மெஷினை ஆப்ரேட் பண்ணால் தான் வேலை நடக்கும், வீட்டில் இருந்து பண்ண முடியாது. ஆனால் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு லேப்டாப் இருந்தால், சிஸ்டம் இருந்தால் போதும், நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அந்த ஒரு இதனால தான் உங்களுக்கு அந்த ஃபீல்டு டவுனே ஆகலை. இந்த கொரோனா டைம்லேயும் அந்த ஃபீல்டு நல்லா இருந்துச்சு. அதனால அதுக்கு மார்க்கெட் இப்போவும் நல்லா இருக்குது. மற்ற ஃபீல்டெல்லாம் அதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. இப்போ 18 பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவிலெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த கொரோனாவோட அந்த ஃபீல்டெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. ஃபியூச்சரில் அந்த எல்லா ஃபீல்டு டெவலப் ஆகும். அதனால தான் சொல்கிறது, எந்த பிரான்ச் வேணால் படிக்கலாம், இந்த பிரான்ச் தான் படிக்கணும், அந்த பிரான்ச் தான் படிக்கணும்லாம் கிடையாது. எல்லா பிரான்ச்சும் அதுக்குள்ளே மார்க்கெட் இருக்குது. அது கொஞ்சம் மார்க்கெட் இந்த குளோபல் இதுக்கு ஏற்றபடி கொஞ்சம் அப்படி அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது பர்மனெண்ட் கிடையாது, அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இன்டெகிரேட்டடாக தான் இருக்குது. உங்களுக்கு எந்த மெக்கானிக் போனாலும் கம்ப்யூட்டர் இல்லாமல் உங்களுக்கு பண்ண முடியாது. சிவில் எடுத்துட்டாலும் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே பேசிக்கலி எல்லா சாஃப்ட்வேர்ஸ் வருது, எல்லாமே வருது. ஸோ அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்கில்லுன்னு பேசினனால நம்ம காலேஜில் ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து எந்த மாதிரியாக கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அதை வந்து இன்னும் ஹையராக கொடுக்கறதுக்கான ட்ரையிங் இல்லை ப்ராசஸில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அதெல்லாம் எப்படி சார், எந்த மாதிரி போயிட்டுருக்கு? இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட்டாக நம்ம ஸ்கில் கொடுக்கணும். இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அந்த ஸ்கில்லை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போ இண்டஸ்ட்ரி அவன் 4 இயர்ஸ் முடித்த உடனே ஜாபுக்கு ரெடியாக இருப்போம், உடனே வேலைக்கு போகலாம். அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறக்குள்ள ஸ்கில் இல்லைன்னா படித்து முடித்தாலும் உடனே இமீடியட்டாக ஜாபுக்கு போக முடியாது. அந்த ஸ்கில் தான் முக்கியமாக தேவை. இப்போ நம்ம டிஎம்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோனமஸ் காலேஜாக இருக்கனால சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால நாங்கள் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வந்து அவங்க ஒப்பீனியன்லாம் வாங்கி, இப்போ இண்டஸ்ட்ரியில் இப்போ என்ன போயிட்டுருக்கோ, என்ன ட்ரெண்டாக இருக்கோ, அந்த இண்டஸ்ட்ரி இப்போ என்ன தேவையோ அதுக்கு எப்படி சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு அந்த கரிக்குலத்துக்குள்ளேயே இண்டஸ்ட்ரி தேவையான சப்ஜெக்ட்ஸ்லாம் உள்ளே வந்துடும். இது போக நம்ம இந்தியாவில் உள்ள டாப் லெவல் கம்பெனிஸு, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபிஎம், எல்என்டி, ஹெச்சிஎல்,
இந்த 3 கம்பெனி கூடயே நாங்கள் எம்ஓஇ சைன் பண்ணி அந்த 3 கம்பெனியும் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணால் ஒரு 4 இயர்ஸ் முடியும் போது அவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிகிரி கிடைக்கும் அண்ணாசிலேருந்து. இப்போ எல்என்டி என்ன பண்ணுவாங்கன்னா செமஸ்டருக்கு ஒரு பேப்பர் அவங்க எடுப்பாங்க. செமஸ்டருக்கு ஒரு பேப்பர் எல்என்டி இல்லை ஐபிஎம் இல்லை ஹெச்சிஎல் எடுத்து அவங்க அப்போ 8 செமஸ்டர் 8 பேப்பர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் படிப்பான். படித்து வெளியே வரும்போது அவன் தனியாக ஒரு டிகிரி எங்கேருந்து வாங்குவான், ஐபிஎம்லேருந்து வாங்குவான். அதுக்கு பேர் மைனர் டிகிரி. ஒரு டிகிரி மாதிரியே கூட வரும். அதுக்கு பேர் மைனர் டிகிரி டேட்டா சயின்ஸ். ஸ்டூடெண்ட் அதில் எந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானோ அவனுக்கு எது ஸ்பெஷலைஸ்டாக விரும்புகிறானோ அதில் அவன் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐடிஎஸ் படிக்கிறான் ஒரு பையன். அந்த ஏஐடிஎஸ் படிக்கிற பையனுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த பையன் ஜாலியாக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ முடியும் போது அவனுக்கு ஏஐடிஎஸ்ல அவனுக்கு டிகிரி கிடைக்கும். அண்ணாசிலேருந்து அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அவனுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் மைனர் டிகிரி கிடைக்கும். அப்போ 2 டிகிரியோட கையில் வர மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்ஸ்னாலே பசங்களுக்கு ஒரு பயமாக இருக்கும். அது அதோடைய சிவியாரிட்டி எப்படி இருக்கும்? அட்டானமஸ்க்கும் நம்மளுடைய நார்மல் அஃபிலியேட்டட் காலேஜஸோடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்னுக்கும் இதுக்கும் என்ன சிவியாரிட்டி ஆர் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன்? அட்டானமஸ் காலேஜில் என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் கொஸ்டின் நீங்கள் தான், வேல்யூஷன் நீங்கள் தான் பண்ணுவீங்க காலேஜுக்குள்ளே. இன்டர்னல்லாம் நீங்கள் இன்டர்னல் பண்ண மாட்டாங்க, அதை ஆர்கனைஸ் பண்ணுறது நாங்கள் தான். நாங்கள் டாப் காலேஜஸ் நியர்பை டாப் காலேஜஸ்லேருந்து அங்கே உள்ள எக்ஸ்பர்ட்ஸை நாங்கள் இப்போ யூஸ் பண்ணி கொஸ்டின் செட் பண்ணுறது, அந்த வேல்யூஷன் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா அட்டானமஸ் காலேஜில் அந்த இன்டர்னல் மார்க் எக்ஸ்டர்னல் மார்க் இருக்குல்ல, நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த 50 மார்க் இன்டர்னல் மார்க்கு, 50 மார்க் எக்ஸ்டர்னல் மார்க்கு. இந்த 50 மார்க் இன்டர்னல் மார்க்கை வேறு டெஸ்ட்டு மட்டும் பேஸ் பண்ணி இன்டர்னல் மார்க் போடாமல் அதில் வேறு காம்பனன்ட்ஸ் உள்ள கொண்டு வரலாம். டெஸ்ட்டுக்கு ஒரு 20%, ஆக்டிவிட்டீஸ்குள்ளே கொண்டு வரலாம். டெஸ்ட்டுக்கு ஒரு 20%, அப்புறம் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறான், செமினார் கொடுக்குறான், அதுக்கு ஒரு 10 மார்க்ஸு. இன்டர்ன்ஷிப் போயிருந்தான், ஆமாம் சார், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி போயிருந்தோம், அதுக்கு ஒரு 10 மார்க்கு. இல்லை ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணால் அதுக்கு ஒரு 10 மார்க்கு. இந்த மாதிரி நம்ம அந்த காம்போனன்ட்ஸாக பிரித்து அந்த 50 மார்க் இன்டர்னல் மார்க்கை அவனோட மற்ற ஸ்கில்லை வர பேப்பர் ரிட்டன் டெஸ்ட்டை மட்டும் பார்க்காம மற்ற ஆக்டிவிட்டீஸையும் பேஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அவன் எல்லா ஆக்டிவிட்டிலும் அவன் இன்வால்வ் ஆவான். ஆக்சுவலாக நீங்கள் பேப்பர் டெஸ்ட்னு வரும்போது, உங்கள் ரைட்டிங் டெஸ்ட்னு வரும்போது அது உங்கள் மெமரி பவர் தான் டெஸ்ட் பண்ணும். கரெக்டு தானே இல்லையா? ஆமாம். உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் டெஸ்ட் பண்ணாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா படிக்கிறோம், இப்போ எழுதுறாங்க. அது என்னன்னா உங்கள் மெமரி பவர் தான் டெஸ்ட் பண்ணுமே தவிர உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் டெஸ்ட் பண்ண முடியாது அந்த டெஸ்ட்டை வச்சு. இப்போ சப்ஜெக்ட் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம வெபினார்ஸ்க்கெலாம் அனுப்புவோம் இல்லையா சார்? அது வந்து வெபினார்ஸில் அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் டெஸ்ட் பண்ணலையா? இல்லை, வெளியில் வந்து நம்ம இப்போ ஒரு சிம்போசியம் போகிறாங்க, இல்லைன்னா ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் போகிறாங்க அப்படின்றப்போ நமக்கு ஒரு டொமைனில் அவன் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது அவனுக்கு அந்த சப்ஜெக்டில் நாலேஜுக்குன்னு தெரியும் நமக்கு. அதான் சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி அதுக்கு மார்க் இருக்காது. அனாலிசிஸ்லாம் மார்க் கிடையாது. அது ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வராது. நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு ஒரு காமன் 10 மார்க்ஸ் இன்டர்னல் மார்க்கில் 10 மார்க் அந்த மாதிரி ப்ரெசன்டேஷனுக்கு. இல்லை ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறான், அதுக்கு ஒரு 10 மார்க்கு. இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக அவனோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணி அதுக்கெல்லாம் நம்ம மார்க் அவாய்ட் பண்ணலாம். மார்க் அவாய்ட் பண்ணும்போது அவன் இன்னும் இன்ட்ரெஸ்டாக தான் பண்ணுவான். இன்னும் அவனோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், சப்ஜெக்ட் நாலேஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அதனால தான் அந்த ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. அனாலிசிஸ் காப்பிகளே அது இருக்காது.